மீட்டிங்ல சொல்றாரு, எனக்கு தமிழே ஆரம்பத்துல பேச தெரியாது. என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது. உண்மையே சொல்றேன். யாராவது தமிழ்நாட்டுல ஒரு தமிழனா இருந்து தமிழ் தெரியாதுன்னு சொல்லுவாமா? சொல்ல மாட்டோம். அப்ப இவர் யாரு? அங்க ஒரு கொஸ்டின் மார்க். ரெண்டாவது, எல்லா இடத்துலயும் அவருடைய மனைவி முதலியார்றாரு. அவங்க மனைவி ஒரு மீட்டிங்ல சொல்றாங்க, எங்க அம்மா அப்பா ஹைதராபாத்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு லைட் மியூசிக் பண்றதுக்காக வந்தாங்க. ஒரு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக இங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க. எங்க அப்பா அம்மா 2 பேருமே லைட் மியூசிக் சிங்கர்ஸா வந்தாங்க ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி. விஜய் அவர்கள் ஒரு படம் ப்ரொமோஷனுக்கு காஜல் அகர்வாலோட போயிருக்காங்க. போயிட்டு தெலுங்குல பேசுறாரு. సినిమా వస్తున్నప్పుడు కొంచెం టెన్షన్ పట్టాను, నన్ను ఎలా రిసీవ్ చేసుకుంటారని. இவ்வளோ சான்றுபடி பார்க்கும்போது இவர் யாருன்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் எழும்புது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்க. இப்ப இந்த மதுரை மத்தை கைப்பற்றுறதுக்கு உனக்கு எவ்வளவுப்பா தேவைப்படும்னு கேட்கும் போது, இந்த மாதிரி 100 கோடி தேவைப்படும்னான்னு பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு உடனே கையில 10 கோடியை கொடுத்து, இந்தா இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, நான் தருவேன், நீ ஈழத்தை வென்றுட்டு வா அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அதன் பிறகு எம்ஜிஆர் இவருதான் இப்ப படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, அதாவது நல்ல மதிப்பெண் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி 234 தொகுதியா நாங்க பரிசு வழங்கும் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க? வெறும் 500 ரூபாய். விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய்.